இந்திய நாட்டினுடைய 78வது சுதந்திர தினத்தை நம்முடைய கொசிமா வளாகத்திலே கொசிமாவினுடைய பொறுப்பாளர்களாகி இருக்கின்ற நாம் மிக உன்னதமாகவும் உணர்ச்சிகரமாகவும் கோலாகலமாகவும் இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய முத்தாய்ப்பாக இன்றைய தினம் கொசிமாவினுடைய தலைவராக இருக்கின்ற நான் கொடியேற்று விழாவை தொடங்கி வைக்கின்றேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ரெண்டு நிமிஷத்துக்கு மேல கொஞ்சம் மேல ரெண்டு நிமிஷம். அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்திய திருநாட்டினுடைய 78வது சுதந்திர தினம் உலகமெங்கும் இருக்கின்ற இந்திய மக்களால் கொண்டாடிப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனுடைய ஒரு நிகழ்வாக இன்றைய தினம் நமது கொசிமா அரங்கத்திலே இந்த இனிமையான காலை பொழுதிலே நம்முடைய 78வது சுதந்திர தின கொடியேற்று விழா இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது. அந்த பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கின்ற சுதந்திர இந்திய கொடியை ஏற்றி வைத்து தலைவர் என்கின்ற முறையிலே மிகப்பெரிய மகிழ்வான நேரமாக தருணமாக நான் இதை கருதுகிறேன். 78 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற இந்திய நாடு என்று சொல்லுகின்ற பொழுது நாம் 50 வருடங்களையும் தாண்டி 52வது ஆண்டிலே கொசிமா என்கின்ற இந்த மகத்தான அமைப்பு இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமக்கு முன்னாலே இருக்கின்ற முன்னாள் தலைவர்கள், நமது பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த கொசிமாவை ஒரு மிகப்பெரிய இடத்திலே இன்றைய தினம் கோவை மாநகரிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். கோவை என்று சொன்னாலே தொழில் நகரம், தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று புகழ்பெற்ற இந்த நகரத்திலே சீரும் சிறப்புமாக இன்றைய தினம் கோவை மாநகரிலே நொய்யல் நதிக்கரையோரம் பறந்து விரிந்திருக்கின்ற இந்த சுந்தராபுரம் என்கின்ற பகுதியிலே இருக்கின்ற இந்த கொசிமா என்கின்ற இந்த மகத்தான அமைப்பு தொழில்துறையை மேலும் மேலும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக தொடர்ந்து நாம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சுதந்திர இந்தியாவினுடைய இந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக மண்ணிலே உதிரத்தை சிந்தி மகத்தான இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த மாவீரர்களுக்கு நாம் செலுத்துகின்ற வரையிலே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மாபெரும் தியாகிகளான மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இப்படி இந்தியா முழுவதும் இருக்கின்ற மகத்தான நேதாஜி சந்திரபோஸ் போன்ற மகத்தான தலைவர்கள் இருக்கின்ற அந்த நேரத்திலே தமிழகத்திலேயும் கூட திருப்பூர் குமரன், மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, ஜான்சி ராணி, இப்படி அந்த வரிசையிலே சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த அந்த மகத்தான தியாகிகளுக்கு நாம் வீர வணக்கத்தை ஒரு நிமிடம் செய்து கொள்வோம்.
வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இந்த இனிமையான இந்த சூழலிலே நாம் கொசிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கின்ற வகையிலே இன்றைய தினம் வருகின்ற காலத்திலே தமிழ்நாடு அளவிலே இருக்கின்ற டேன்கேம் என்கின்ற அந்த மகத்தான ஒரு நிகழ்வு இன்னும் ஓரிரு மாதங்களிலே வர இருக்கின்றது. அதை போலவே நமது கனவு திட்டமாக இருக்கின்ற கொசிமா இண்டஸ்ட்ரியல் பார்க் நிறைவுறும் தருவாயிலே இருந்து இன்றைய தினம் அது நல்ல முறையிலே போய்கொண்டிருக்கிறது. அதை போலவே ஒர்க்கர்ஸ் ஹாஸ்டல் அதுவும் இன்னும் ஓரிரு மாதங்களிலே நடைமுறைக்கு வர இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வுகளை எல்லாம் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்ற முன்னாள் தலைவர்களும் இந்நாள் பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, மேலும் 78வது சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்தியாவை ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக, தொழில்நுட்பம் வாய்ந்த அந்த நாடாக நாம் உருவாக்குவதற்கு நாமும் வருகின்ற பெரும் சக்தியாக இருக்கின்ற இளைஞர் சக்தியையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மண்ணிலே விதைப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கொசிமா செயலாளர் ராஜசேகர் அவர்கள் பேசுவார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி வாழ்ந்தது மின்னாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து அது சிறந்தது மின்னாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி வாயுற வாழ்த்தேனே, இதை வந்தே மாதிரம் என்று வணங்கேனே. இந்தியாவில் இருப்பவரெல்லாம் இந்தியர் அல்ல. யாருடைய உள்ளத்திலே இந்தியா என்ற ஒரு உணர்வு மேலோங்கி இருக்கிறதோ அவர்களே இந்தியர்கள். அந்த உணர்வோடு இந்த அரங்கத்திலே வந்து மிக அற்புதமான 78வது சுதந்திர தின கொடியேற்று விழாவில் கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் தலைவர்களுக்கும் முன்னாள் பொறுப்பாளர்களுக்கும் இந்நாள் பெருமைமிகு கொசிமாவுடைய உறுப்பினர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்னே அற்புதமான ஒரு உரையை ஆற்றி, ஒரு எழுச்சி உரை ஆற்றி அந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த கொசிமாவுடைய தலைவர் அண்ணன் நடராஜன் அவர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தினையும் 78வது சுதந்திர நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சுதந்திர காற்றினை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக எத்தனை பேருடைய மூச்சுக்காற்று நின்று போனது என்பதை பற்றி யோசிக்க மறந்துவிட்டோம். அதை அப்படி இளைய தலைமுறைக்கு அவர்கள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தினை சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தலைவர்களை பற்றி ஓரிரு மணித்துளிகள் நான் பேசிவிட்டு சென்றிருக்கிறேன். அதன் வகையிலே இன்று வஉசியை பற்றி பேச வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் ஏன் வஉசியை பேச வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னால், ஒரு காலத்திலே விடுதலை உணர்வுக்காக சிறை சென்றவர்கள் எல்லாம் பிற்காலத்திலே மந்திரி ஆனார்கள். இன்று மந்திரியாக இருப்பவர்கள் எல்லாம் சிறை சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே மகாத்மா காந்தி வாருங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்ன பொழுது நல்லவர்களெல்லாம் அவர்கள் பின்னால் சென்றார்கள். ஆனால் இன்றைய தலைவர்களும் வாருங்கள் நாட்டை ஆள்வோம் என்று சொன்னபோது நல்லவர்களெல்லாம் ஒதுங்கி கொண்டார்கள். இது அழைப்பு, நம்மளுக்காக அழைக்கப்பட்ட அழைப்பல்ல, இது மற்றவர்கள் என்று மற்றவர்களெல்லாம் சென்று விட்டார்கள். இப்படி இந்த சுதந்திர நாட்டிற்காக எண்ணற்ற தலைவர்கள், அவர் சொல்லிக்கொண்டே போனால் இந்த மாலை வரை பேச வேண்டும், அப்படி ஒரு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். வஉசி என்பவர் வாழ்கிற போதே மிகச் சிறப்பான ஒரு செல்வந்தராக ஒரு குடும்பத்திலே பிறந்து அறுசுவை உணவோடு வாழ்ந்த ஒரு வஉசி வெள்ளையர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நம்ம வந்தார்கள். ஆனால் அவர் எதை கொண்டு வந்தார்கள்? வாணிபத்தை மட்டுமே மையமாக கொண்டு நம்மை அடிமைப்படுத்தினார்களே. இவர்களை வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மளும் வாணிபம் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே கப்பலை வாங்கி ஓட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார். சைக்கிளே ஒரு காரோ வாங்க முடியாத காலத்திலே ஒரு கப்பலை வாங்க வேண்டும் என்று எண்ணுவதே மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் அவருக்கு பின்னால் நிதியை கொடுப்பதற்கு பல பேர் முன் வந்தார்கள். ஒரு கப்பலை எடுத்து வந்தார்கள், ஓட்டினார்கள். ஆனால் எண்ணற்ற ஆங்கிலேயருடைய தொந்தரவின் காரணத்தினால் யார் கப்பலை கொடுத்தாரோ அவன் மிரட்டுறான், போய் டேய் கப்பலை பிடுங்க உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கிறான். உடனே அந்த கப்பலை வாங்கி விட்டார்கள், திருப்பி பெற்றுக்கொண்டார்கள். அந்த கப்பலை எப்படி இயக்குவது, கப்பல் இல்லாமல் என்று இயங்குகிறார். ஒவ்வொரு தேசமாக செல்கிறார், ஒவ்வொரு நாடாக செல்கிறார். பல பேரிடத்திலே பணத்தை வாங்க அந்த நேரத்தில் கல்கத்தாவிலே கப்பலை வாங்க வேண்டும், சொந்தமாக கப்பலை வாங்க பொழுது ஒரே மகன் தன்னுடைய மரண படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிறார்.
அந்த வள்ளியம்மை கடிதம் எழுதுகிறார். ஐயா, மகன் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். டாக்டரோ இறுதியுடைய நேரத்தையும் குறித்து விட்டார். தயவு செய்து நீங்கள் வந்து அவனை பார்த்து செல்லுங்கள்னார். உடனே அவர் கடிதம் எழுதுகிறார். வள்ளியம்மை, உனக்கு வேண்டுமானால் உன் மகன், என் கண்ணுக்கு முன்னே தெரிவது இந்தியாவில் இருக்கிற எண்ணற்ற பேருடைய முகங்கள் தான் எனக்கு தெரிகிறது. இறைவன் என்னை காண வேண்டும் என்று வாய்ப்பு அவனுக்கு இருந்தால் நான் கப்பலோடு வரும் வரை காத்திருக்கட்டும், இல்லை என்றால் அவன் செல்லட்டும் என்று சொன்னான். இந்த உணர்வை நான் நினைத்து பார்க்கிறேன். உண்மையிலேயே இது நம்மால் செய்ய முடியுமா என்று சிந்தித்து பார்க்கிறேன். பிறகு அவர் கப்பலை ஓட்டுகிறார், வருகிறார். அதற்கப்புறம் நம்ம சிறை சென்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்போ சிறையிலே செக்கிழுத்து கொண்டிருக்கிற போது சுப்பிரமணியம் சிவா வருகிறார். ஐயா, நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி இருந்தீங்க, உங்களெல்லாம் பார்த்துருக்கேன், கையெல்லாம் இவ்வளவு புண்ணாக இருக்குது, இந்த சிலையில் இந்த அந்த செக்கை இழுக்கிற போது உங்களுக்கு வலிக்கவில்லையா என்று கேட்கிற பொழுது, சிவா, நான் இழுப்பது உனக்கு வேண்டுமானால் அது செக்காக தெரியலாம், ஆனால் எனக்கு இந்த பாரத மாதாவை இழுத்து ஊர்வலமாக கொண்டு செல்கிறேன் என்று சொன்னான்னா எவ்வளவு ஒரு தியாக உணர்வு. அதே நேரத்தில் இன்னும் சொல்கிறாங்க, உங்கள் தம்பி தூத்துக்குடியில் தெரு தெருவா புத்தி பேதவிச்சு சுற்றிட்டு இருக்காரு, பிச்சைக்காரனாகவும் பைத்தியக்காரனாக இருக்கிறாருன்னு சொன்னோன்னே அதை அப்படியே அவர் துடிக்கிறார். எப்படி வாழ்ந்த குடும்பம், இப்படி நம்ம தம்பி போயிட்டானு சொல்லி கடிதம் எழுதுகிறார். எங்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த தூத்துக்குடியில் இருக்கிற ஹோட்டலில் உரிமையாளர்களுக்கும் துணிக்கடை உரிமையாளர்கள் எழுதுகிறார். ஐயா, நான் வஉசி எழுதுகிறேன். என் தம்பி அந்த கடத்தெருவிலே துணி இல்லாமலும் பசியோடும் சுற்றி திரிகிறாங்க என்று கேள்விப்பட்டேன். ஆகவே என் தம்பி உங்கள் கடை அருகிலே வருகிற பொழுது தயவு செய்து முழு நேர உணவளிக்காவிட்டாலும் கூட அரை வயிற்றுக்காவது அவனுக்கு உணவை கொடுங்கள், அது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். துணி இல்லாத வருகிற பொழுது துணிக்கடை ஓனர்களே, முதலாளிகளே, அவனுக்கு ஒரு அரசட்டையும் கீழே ஒரு அன்றாயிராமது கொடுத்து உதவுங்கள், அதையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு நான் வந்தவுடன் உங்கள் வட்டியோடு உங்களுக்கு பணத்தை தருகிறேன் ஒரு கடிதம் எழுதுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு, நாம் இன்னைக்கு சொல்கிறோம் ஜிஎஸ்டி கட்டுறேன், இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், நாளே என்னை கண்டுக்கலன்னு நினைக்கிறோம். எத்தனையோ பேர் இதெல்லாம் தியாகங்களை செய்து நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள் இந்த சுதந்திரத்தை. அதை நாம் பேணி காக்க வேண்டும். பாரதிமை அழகா சொன்னான், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார், நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், நாயிடம் அந்த ஓசனை கேட்பதுண்டோ என்று பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தான் பாரதி. இப்பொழுது சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட, ஓஹோ என்று ஒரு விடுதலையை பெறாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு நாம் விடுதலையை பெற்றிருக்கிறோம். அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் தெருவுக்கு அழைத்து வந்து விட்டோம். தெருவில் இருக்கிற பெண்களை எல்லாம் பத்திரமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மளிடத்தில் இருக்கிறது. சுதந்திரத்தை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது, ஒரு காரையோ வண்டியோ வாங்கிவிட்டால் மட்டும் போதாது, அது சிறப்பாக இயக்க வேண்டிய அனுபவம் நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தை இப்பொழுது புதுக்க சொல்கிறான். இந்தியா விடுதலை ஆவதற்கு முன்பு நடைபெற்ற கற்பழிப்பை காட்டிலும், கொள்ளையை காட்டிலும், கொள்கைக்கு எந்த நிகழ்வாக இருந்தாலும் கூட இன்று பல மடங்கு அது உயர்ந்திருக்கிறது. ஒருவேளை இந்தியா சுதந்திரம் பெறாமலே இருந்திருந்தால் எங்களுக்கு விடுதலை என்ற உணர்வுதான் கிடைக்காமல் போயிருக்கும், ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு என்று கிடைக்கும் என்று சொல்கின்ற நிலைமை மாறி வருகிறது. இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு சுதந்திரத்தை, அதாவது அந்த சுதந்திரம் என்பது யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்தான உணர்வு, அதை சரியான வழியிலே எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நிகழ்வை மட்டும் இந்த பதிவு செய்து எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். தீபம் சாமிநாதன் அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். 78 வருஷம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். சுதந்திர போராட்ட வீரர்களில் 3 விதமாக கொள்கையை எடுத்துட்டாங்க. ஒன்று, அஹிம்சை வழியில் போராடி விடுதலை பெறணும்னு சொல்லி. இன்னொன்று, ஆயுதத்தை கையில் எடுத்து யாரெல்லாம் விடுதலை பெறதுக்கு பக்கபலமாக இல்லையோ, யாரெல்லாம் நம்ம மக்களை சுதந்திர போராட்ட வீரர்களை கொல்றாங்களோ அவங்கள சுட்டு தள்ளணுன்னு. இன்னொன்று, நாமளே ஒரு இந்திய இராணுவத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு வெளிநாட்டில் போய் இந்திய இராணுவத்தை அப்போவே உருவாக்குனாங்க. அதில் நம்ம அஹிம்சை வழியில் போராடின காந்தி நம்ம கையில் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே தெரியும் காந்தி பற்றி. இருந்தாலும் சிலதெல்லாம் நான் என்னுடைய மனசை தொட்ட நிகழ்வை சொல்கிறேன்.
அமெரிக்காவில் விடுதலைக்காக போராடினவர் ஜார்ஜ் வாஷிங்டன். அவர் விடுதலை பெற்றதுக்கப்புறம் அந்த ஆட்சி அதிகாரத்தில் கையில் எடுத்து ஆட்சி செஞ்சார். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கியூபாவில் இருக்கிற ஃபெடரல் கிராஸ்டே அவர் தன்னுடைய புரட்சியான கருத்துக்களை சொல்லி அவரு ஜெயிச்சார். அவரு ஆட்சி அதிகாரத்தில் கையில் எடுத்தார். அதே மாதிரி சோவியத் ரஷ்யாவில் லெனின் புரட்சி பண்ணி அந்த அரசுக்கு எதிரால விடுதலையை வாங்கினார். இவங்க எல்லாமே உலக அளவில் நம்ம எடுத்துட்டோம்னா யார் விடுதலை வாங்கிறதுக்காக கஷ்டப்பட்டாங்களோ அவங்க தான் அந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து அனுபவிச்சாங்க. இப்போ சமீபத்தில் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை வாங்கி தந்த நெல்சன் மண்டேலா அவரும் கூட 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அவரும் கடைசியில் அவர் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். ஆனால் உலக அளவில் இதுவரைக்கும் மனித வர்க்கத்தில் ஒரே ஒரு நபர் விடுதலைக்காக போராடி விடுதலை பெற்று தந்தபோது ஆட்சி அதிகாரம் வேண்டாம் என்று விலகி நின்றவர் நமது மகாத்மா காந்தி தேசப்பிதா அவர்கள். அவர் பிறந்த நாட்டில் பிறந்தன்னு நான் பெருமை கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நல்ல ஒரு நாட்டுக்கு விடுதலை வரணும் அப்படிங்கிறதுக்காக தன் உயிரை பணயம் வச்சு சுட்டுத்தள்ளாங்க பாருங்கள். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இந்த 3 பேருமே 25 வயது கூட நிறைவேறலைங்க அவங்களுக்கு. இந்த உடல் சுகம், மனிதனோட உடல் சுகத்தை எதுவுமே அடையலை. இந்த நாட்டுக்காக தன் இன்னுயிரை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையுமே பல பேர் இந்த விடுதலைக்காக போராடினாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவர், மருதுபாண்டியர், கப்பலோட்டிய தமிழர் வியாபு சிதம்பரனார், திருப்பூர் குமரன், தீரன் சின்னமலை, பாரதியார், காமராஜர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய ஐயர், லட்சுமி சாகல், வீரமங்கை வேலுநாச்சியார், குயிலி, அழகு முத்துக்கோன் நிறைய பேர் சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கிற உணர்வுள்ள தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த மாதிரி விடுதலைக்கு போராடி விடுதலை பெற்று தந்திருக்காங்க. இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நினச்சி பார்த்து அந்த தியாகிகளை நினச்சி பார்க்குறதுக்கு தான் இதுபோல் சுதந்திர தின விழா கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம மக்கள் நிறைய பேர் வேகமாக போகிறாங்கிறதுனால இதை பற்றி கண்டுக்காமல் அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த கொசிமாவில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் முன்னாள் தலைவர்களும் சரி, இப்போ இருக்கிற தலைவரும் சரி, இதுபோல் குடியரசு தின விழாவையும் சுதந்திர தின விழாவையும் இதுபோல் பெரிய மக்களை கூப்பிட்டு அந்த செயற்குழு உறுப்பினர்களையும் அழைத்து உணர்வோட இந்த மாதிரி விழா எடுக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் ஒரு உறுப்பினர் என்று பெருமைப்படுகிறேன். தொடர்ந்து இதுபோல் பணியாற்றி வருவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் தலைவர் லோகநாத் அவர்கள் தனது உரையில் கூட்டத்திலேயே வச்சு நாங்கள் 2 பேர் தான் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டே ஆளுகள்னு நினைக்கிறேன். ஒன்று தீபா ஜெயதீஷ், அடுத்தது நான். சொல்லுவாங்க, நான் சின்ன குழந்தையா இருக்கிறத சொல்லுவாங்க, நீ பிறந்த உடனே வெள்ளக்காரன் பயந்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலை, அதாவது மனிதன் வாழ்கிறான், அதாவது இந்தியாவில் நாம் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு இது கம்ஃபர்டபுள் லிவிங் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிறதான் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது வரப்போகும் அரசாங்கமாகட்டும், வரப்போகும் மக்கள் பிரதிநிதிகளாகட்டும் கம்ஃபர்டபுள் லிவிங் கொடுத்து நம்மளை எல்லாம் நன்றாக வாழ வைத்து இந்த விடுதலை சுவாசத்தை முழுமையாக சுவாசிக்க அனுமதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மலமுச்சம்பட்டியிலிருந்து வருகிற முரளிக்கண்ணன் அவர்கள் தனது உரையில் நிறையா தலைவர்கள் நம்ம நாட்டுக்காக பாடுபட்டாங்க, நம்ம சுதந்திரமும் அடைஞ்சிட்டோம். பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அது சரி நடைபெறாத நிறைய பிரச்சனைகளில் போய்கிட்டே இருக்குது. அதுக்காக நம்ம இங்கே இருக்கிற தலைவர்கள், இப்போ வர்ற தலைவர்கள் ஏன்னா இதை சரியாக நடத்துகிறாங்களான்னா இல்லை. ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கூட பெரிய லெவலில் இருந்துட்டு போய் ஒரு அப்ரூவல் வாங்குறது, ஏதோ ஒரு நடைமுறை கொண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மலமுச்சம்பட்டியில் சிப்கோ முன்னாடி
ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கேட்டோம். நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க, நிறைய அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லாம். பட் நாங்கள் நிறையா தடவை போன வருஷம் கிராம சபையில், மலமுச்சம்பட்டி கிராம சபையில் போய் இதை வந்து எடுத்து சொன்னோம். ஆனால் அவங்க உடனே பண்ணித்தாரேன்னு சொன்னாங்க, பிடிஓ எல்லாமே இருந்தாங்க. பட் யாரும் அதை வந்து அப்போ சொல்கிறாங்க, அதுக்கடுத்து அவங்க பற்றி அதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே போய் செட்டிப்பாளையத்தில் சொல்லியாச்சு, இதில் கலெக்டர் ஆஃபீஸில் அதில் மனு கொடுத்தாச்சு. பட் எங்கேயுமே அதில் நடைமுறைக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அதாவது நம்ம ஒரு சாதாரண விஷயம், ஒரு மனிதனுக்கு ஒரு பாதுகாப்புக்காக போராடுறோம், அதை கூட நம்ம அடைய முடியலையே அப்படின்னு ஒரு வேதனை இருக்கு. நான் இந்த சுதந்திரத்தில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். சில விஷயங்களுக்கு நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது விஷயம்தான், பட் ரொம்ப அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. வேறு என்ன சொல்றது தெரியல எனக்கு. எல்லாம் அது வந்து கோஆப்ரேட் பண்ணி ஒரு பாதுகாப்பை சில இடங்களில் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல பாதுகாப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நான் வேண்டு வைக்கிறேன். நன்றி நன்றி. கொச்சிமாவை உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் பொருளாளர் மதி அவர்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்வார். அனைவருக்கும் காலை வணக்கம். 8வது சுதந்திர தின விழாவுக்கு கலந்து கொண்ட அனைத்து ஆஃபீஸ் பேரர்ஸுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.